காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு பல் துலக்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசு ஆஃபீஸை பற்றி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கும். ஆஃபீஸுக்கு போனதும் என்ன பண்ணணும், ஆஃபீஸில் என்ன நடக்கும், அங்கே என்ன செய்யணும். மெதுவாக டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே அங்கேருந்து மனசு வந்து வீட்டுக்கு வந்த உடனே பையனுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பையனோட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சரி ரொம்ப நேரம் ஆச்சே, கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா என்ன அப்படின்னு டிவி நிகழ்ச்சியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரின்னு டிவியை ஆன் பண்ணி டிவி முன்னாடி உட்காந்திங்கன்னா நாளை காலையில் நம்ம வேலை என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது உங்கள் மனத்தோட இயல்பு. எங்கேயாவது ஒரு இடம் அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னு எங்கேயாவது போயிட்டு இருக்குமே தவிர நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்காது. அதனால தான் கள் குடித்த, தேள் கொட்டிய, பேய் பிடித்த குரங்கிற்கு சமம் மனம்னு விவேகானந்தர் சொல்றார். நம்முடைய மனம், நம்முடைய எண்ண ஓட்டம் ஒரு நிலையில் நில்லாதது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மனம் ஒன்று தான். நம்முடைய மனம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. மனம் ஒன்றை மட்டும் இயக்கவும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் முடியுமானால், அது ஒன்றை மட்டும் நம்மால் முறைப்படுத்தி இயக்க முடிந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக, ஆனந்தமயமாக மாறிவிடும். மனம் வந்து ஒரு கார் மாதிரி, தேவைப்படும் பொழுது அதை இயக்க தெரிஞ்சு வேணும்னா வலது பக்கம் இல்லை இடது பக்கம் இல்லை நேராக போகிறது என்ன வேணால் செஞ்சுட்டு, தேவைப்படும் பொழுது அதை பிரேக் போட்டு நிறுத்த முடிஞ்சதுன்னா நாம் கார் ஓட்டுறோம்னு அர்த்தம். நீங்கள் காரில் உட்காந்துருக்கீங்க, கிளம்புறீங்க, ஓட்டிக்கிட்டே போகிறீங்க, வலது பக்கமாக போகிறீங்க, இடது பக்கமாக போகிறீங்க, தேவைப்படுறப்போ அதை பிரேக் போட்டு உங்களால் நிறுத்த முடியுது. பிரேக் போட்டு அந்த காரை உங்களால் நிறுத்த முடிஞ்சால் நீங்கள் காரை ஓட்டுறீங்க. ஒருவேளை பிரேக் போட்டு அந்த காரை உங்களால் நிறுத்த முடியலைன்னா கார் உங்களை ஓட்டுதுன்னு அர்த்தம். நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, கார் உங்களை ஓட்டுதா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். எப்போ வேணுமோ அப்போ காரை நிறுத்த முடிஞ்சால் நீங்கள் கார் ஓட்டுறீங்க. நிறுத்த முடியாமல் கார் போயிட்டே இருந்தால் கார் உங்களை ஓட்டிகிட்டு இருக்கு. மனமும் அப்படித்தான். தேவைப்படும் பொழுது உங்களால் மனதை நிறுத்த முடிந்தால், மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தால் நீங்கள் மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் அந்த மனதை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றால், உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், மனம் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா நீங்கள் குடிப்பீங்க, அளவுக்கு மீறி குடிச்சிங்கன்னா குடி உங்கள் வாழ்க்கையை குடிச்சிரும், அவ்வளோதான். கொஞ்சமாக சிகரெட் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகும், சிகரெட் உங்கள் வாழ்க்கையை பிடிச்சிட்டு இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. மனமும் நிறுத்த முடிந்த வரைதான் நீங்கள் மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அளவுக்கு மீறி செல்லும் பொழுது மனம் உங்களை வாழ்ந்து கொண்டிருக்கும், மனம் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும். யோகः சித்த விருத்தி நிரோதக, மனதை இல்லாமல் செய்வது, மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் மறைய வைப்பது, மனதிற்குள் எண்ணங்கள் இல்லாமல் அமைதியோடு இருப்பது, ஆனந்த நிலையில் இருப்பதுதான் யோகம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சாத்தியமா? நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? நம்ம யாருக்குமே நம்ம வாழ்க்கையை பற்றியோ நம்மளை பற்றியோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது இல்லை, ஒரு சுய நம்பிக்கை இருக்கிறது இல்லை. நம்மால் ஏதாவது முடியும் அப்படிங்கிறத நம்ம நினச்சே பார்க்கறதில்ல. நமக்கே நம்மேல் நம்பிக்கை இருக்கிறதில்ல. ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் நமக்கு இருப்பதில்லை. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இருக்கிறதில்ல. பொதுவா
நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோமானால், ஆழ்ந்து தேடினோமானால், மெதுவாக ஆழ்ந்து தேடினா தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸே இருக்கிறதில்லைன்னு. நமக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கிறதில்லை. கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளமோ நலமோ வந்தாலும் அது நமக்கு எந்த விதத்திலும் நலன் பயக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு சாதாரண ஏழை ஒருத்தன் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஒரு 1 கோடி ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்துருது. ஆனால் அவனுக்கு இதய நோய், இதய வியாதி, இதயம் ரொம்ப வீக். அதனால் அந்த வீட்டம்மாவுக்கு அதை போய் சொல்கிறதுக்கு பயம். அவனுடைய மனைவிக்கு அவங்கிட்ட போய் இந்த மாதிரி 1 கோடி ரூபா விழுந்துருச்சின்னு சொல்கிறதுக்கு பயம். என்ன பண்ணுறது? சொல்லித்தான் ஆகணும். ஆனால் சொல்லும் பொழுது இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம். அதனால் அங்கேயும் இங்கேயும் பக்கத்தில் தேடி தேடி பார்த்துச்சு, யார் மூலமாக சொல்கிறது அப்படின்னு. அந்த ஊரில் ஒரு இந்த ஜோசியமெல்லாம் சொல்கிற ஒரு பூசாரி, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் இந்த அம்மா கேட்குது, ஐயா எப்படியாவது இந்த விஷயத்தை என்னுடைய கணவனுக்கு சொல்லணும், இந்த விஷயத்தை என்னுடைய கணவனுக்கு சொல்லணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய கணவனுக்கு இதய வியாதி இருக்குது, அதனால் ரொம்ப பக்குவமாக சொல்லணும். நீங்கள் ரொம்ப வேகமாக சொல்லி அவருக்கு எதுவும் ஆயிடப்படாது, ரொம்ப பக்குவமாக இதை எடுத்து சொல்லி ஆகணும். அவர் பூசாரி சொல்கிறார், கவலையே படாதம்மா, எனக்கு நல்லா தெரியும், உன்னுடைய கணவனை எனக்கு 30 வருஷமாக தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வீட்டுக்கு போகிறார். அவர்கிட்ட போய் அந்த மனிதட்ட ஆரம்பிக்கிறார் மெதுவாக. அப்பா, நான் நினைக்கிறேன் உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அப்படியே மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். பேசிக்கிட்டே பேச்சை மெதுவாக மாற்றி, திடீர்னு உனக்கு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்தா என்னப்பா பண்ணுவேன்? ஏன்னா மெதுவாக சொல்லணும் இல்லையா விஷயத்த. இல்லை, அந்த பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறார், திடீர்னு உனக்கு ஒரு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்தா என்ன பண்ணுவேன்? அந்த மனுஷன் இதை கேட்ட உடனே, சாமி பாதி உங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்றேன். இதை கேட்ட உடனே பூசாரி கீழே வந்து செத்து போயிட்டாராம். மனுஷன் சொன்னதை கேட்ட உடனே பூசாரி கீழே வந்து செத்து போயிட்டார். அதாவது அதிர்ஷ்டம் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம், அதை ஏற்றுக்கொள்ளும் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா அது வந்தும் உபயோகம் இல்லை. உலகத்தில் எத்தனை விதமான லாட்ரிகள் நடக்குது, உலகம் முழுக்க 100கணக்கான லாட்ரிகள் நடக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நானும் 5 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் கூட லாட்ரியால் கோட்டீஸ்வரன் ஆனவங்களே இல்லை. பணம் வரும், வந்த வழியாவே. ஏன்னா அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது இல்லை. கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது இல்லை. அதனால தான் சாதிக்க முடியுமா, இது முடியுமா, அது முடியுமான்ற ஒரு மேம்போக்கான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ண ஓட்டம் இல்லாமல் அமைதி நிலையில், ஆனந்த நிலையில் இருப்பதுதான் யோகம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு வர்ற முதல் எண்ணம், இதெல்லாம் நம்மளால் முடியுமாப்பா, இதெல்லாம் நம்முடைய நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, நம்மளால் போய் இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் நம்மளால் சும்மா உட்கார முடியல, நம்ம எங்கப்பா யோகமெல்லாம் பண்ணுறது, நம்ம எங்கப்பா தியானமெல்லாம் பண்ணுறது? நம்மை நாமே தாழ்த்தி கொள்கின்றோம். அதாவது 2 விஷயங்கள் இருக்கு உலகத்தில். ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்கியூமெண்ட்டை தயார் பண்ணுறது. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களால் முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்னால் யோக நிலையை அடைய முடியாது, என்னால் தியான நிலையை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்துட்டீங்கன்னா
ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. அந்த சின்ன முயற்சி வெற்றி அடையலைன்னா என்ன பண்ணுவோம்? சரி, முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, இதுக்கு மேலே நம்மளால் இது முடியாது அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிடும். அவ்வளோதான். உண்மையிலேயே திறந்த மனத்தோடு, ஸ்திரமான மனத்தோடு, தெளிந்த எண்ணத்தோடு தியானத்திற்குள் நுழைந்து பாருங்கள், யோகத்திற்குள் நுழைந்து பாருங்கள். பிறகு தெரியும் எண்ணமில்லாத ஒரு ஆனந்த நிலையில் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா அப்படிங்கிறது.